என் தமிழ் உறவுகளுக்கும் கபடி சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு 17வது நாள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேண்ட் டச் ஸ்கில் தான். அதுக்கு நம்ம முதல்ல ஃபுல் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். தலையிலேருந்து கால் வரை ஃபுல் பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். மெயினாக ஹேண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஃபுல் பாடியை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெச்சிங் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரன்னிங் போய் முடிச்ச பின்னாடி ஒரு 5 ஸ்ப்ரிண்ட் நல்லா ஸ்ப்ரிண்ட் அடிச்சாச்சு. இங்கே மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே மழை, அதனால் இன்றைக்கும் ரோட்லேயே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிரவுண்டில் பூரா ஒரே தண்ணி. நல்லா ரன்னிங் முடித்த பின்னாடி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் முடிஞ்ச பின்னாடி நம்ம ஹேண்ட் டச் ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஹேண்ட் டச் பொறுத்த வரைக்கும் நல்லா கையை வந்து ஃப்ரீயாக விடணும், நல்லா ஸ்பீடாக விடணும். ரெகுலராக நீங்கள் ஹேண்ட் டச் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஸ்பீடாக விடணும். கையை நல்லா மடக்காமல் நல்லா ஸ்பீடாக விட்டு விட்டு பழகுங்க. நல்லா ஹேண்டையும் லெக்கையும் ஓப்பன் பண்ணி நல்லா பேலன்சிங் பண்ணி பாருங்கள். கையை நல்லா ஸ்பீடாக வீசி பழகி பாருங்கள். முதல்ல நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கார்னருக்கு, கார்னர் எண்ணுக்கு, கவருக்கு, ரிவர்ஸில் கார்னருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஹேண்ட் டச் விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணி பாருங்கள். அடுத்து போக போக நல்லா ஸ்பீடாக பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஸ்பீடு பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ரீச் விட்டு பழகுங்க. ஹேண்ட் டச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது சும்மா வந்து கையை நல்லா ஸ்பீடாக வீசி பழகுங்க. அப்படியே பழக அது நல்லா ஸ்பீடாக பாயும். கவருக்கு ரீச் வைக்கும்போது நம்ம காலை தூக்கி நல்லா உள்ளே தூக்கி வைக்கக்கூடாது. வெளியே வச்சுட்டு பாடியை நல்லா உள்ளே தள்ளி கையை நல்லா ரீச் விடணும். கார்னருக்கு ரீச் விடுறப்போ டக்குன்னு ஏரில் ஜம்ப் பண்ணி காலை ரிலீஸ் பண்ணணும். அதுவே ரிவர்ஸில் நீங்கள் தொடரும் போது கார்னர் தனியாக வந்தால் விலக்கி விடணும், இல்லை செயினோட வந்தால் டப்புன்னு துக்கி அடிக்கணும். எப்போவுமே ஒரு ஜர்க்கோட ரீச் விடணும். நீங்கள் யாருக்கு எப்போ ரீச் விடுறீங்கன்னு டிஃபென்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக இருக்கணும். இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிச்சு நண்பர்களே. நாளை சந்திப்போம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.